கன்னியாகுமரியில் வந்துட்டு திருவள்ளுவருக்கு பெரிய சிலையை வந்து உலகம் வியக்கும் வகையில் வந்துட்டு கலைஞர் அவர்கள் நிறுவினார். அதன் முக்கியத்துவம் பற்றி சொல்ல முடியுமா உங்களுக்கு? திருக்குறளை நாம் வந்து உலக பொதுமறை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அது எந்த மதத்துக்குள்ளேயும் சிக்காமல் உலகத்திற்கான அன்பையும் எல்லா விஷயங்களையும் உலகத்திற்கான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்தான் வந்து திருக்குறள். அதை தாண்டி வந்து நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறது நம்முடைய மாநிலத்தோட எல்லையில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரு கனவாக இருந்தது. நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறது நம்முடைய மொழி. அந்த மொழியுடைய ஒரு உச்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று திருக்குறள். அந்த திருக்குறளை எழுதியவருக்கு தான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் வைக்க வேண்டும் என்று வைத்தார்கள். நம்முடைய அடையாளத்தை அங்கே வைத்து அது உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வந்தாலும், இந்தியாவில் இருந்து எந்த பகுதியில் இருந்து வந்தாலும் அந்த வானுயர இருக்கக்கூடிய அந்த சிலையை பார்க்கும் பொழுது இவர் யார், இது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலும், அதே நேரத்தில் நம்முடைய மொழியுடைய அழகை பெருமையை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலும் தான் அது வைக்கப்பட்டிருக்கு. நன்றி மேடம்.